அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகின்றதா சொல்லி அந்த விஷ்ணு கட்டாட்சம் தான் ஆச்சாரிய சமாகமத்துக்கு முக்கிய காரணம். அது என்னதுன்னா ஒரு அந்யோன்யாஷ்டி மாதிரி பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் ஆச்சாரிய பிராப்தி, ஆச்சாரிய பிராப்தினால் தான் பகவத் பிராப்தி. அப்போ பகவத் கல்யாணம் பித்தம் தெளிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் பித்தம் தெளியும்ன்றாப்புல அப்படின்னு தோன்றும். அப்படி இல்லை. என்னன்னா பகவான் சாதாரணமாக கட்டாட்சிக்கலாம் வச்சு போகிறோம், சாதாரணமாக கட்டாட்சி ஆச்சாரிய கட்டாட்சம் ஆச்சாரிய பிராப்தி வரும். ஆச்சாரிய பெறுகிறான். அதனால இங்கே அந்த சில தார்மிகருடைய வந்த யோகியத்தையும் அளவுடைமையும் நேராக கண்டு பரமகாருணிகனான பரமசேஷியாலே பிரேரித்தராய் தாங்களும் காருணிகோத்தமராய் இருப்பார் சில தேசிகர். அது ஆச்சாரியால் எம்பெருமானாலே பரமகாருணியான சர்வசேஷியான எம்பெருமான் இருக்கானே. ஏன்னா அந்த ஜீவனை திருத்தினால லாபம் யாருக்குன்னா பரமாத்மாவுக்கு தான். அதனால் பரமசேஷியான அந்த பரம காருணிகனாக இருக்கிற பரமசேஷியான எம்பெருமான் பிரேரித்தார். அவரால் தூண்டப்பட்டு இவ்வாறு எப்படிப்பட்டவா. சில பேர் கூலிக்கு வேலை செய்கிறான்னு சொன்னால் ஒருத்தர் போய் நீ அந்த பையனுக்கு பாடம் சொல்லிவிட்டோம் அனுப்பினா சரி சரி அவர் சொன்னதுக்காக வந்தார், பையன்கிட்ட இப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆச்சாரியாளருக்கா பெருமாளுடைய நியமனத்தினால வந்தால் கூட இவாளுக்கும் அந்த சிஷ்யன்கிட்ட அவ்வளோ பிரீத்தி இருக்கணும். கடைசியில் இந்த ஆச்சாரியனுடைய பிரீத்தியை பார்த்தா பரமாத்மாவுக்கு கூட இவ்வளோ பிரீத்தி இருக்கோ இல்லையோ உள்நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்யும் பரனும் பரிவிலனாம்படி. அங்கே ராமானுஜன் இருந்தாலும் சாகிறார் இல்லையா, அந்த உள்நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவருக்கு உயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம்படி மண்ணின் தலை துவைத்து மறை நாளும் வளர்த்தனும் ராமானுஜனே என்றார் ஆகிறார்கள். அதனால் பகவானுடைய கிருபையினால்தான் ஆச்சாரியர்கள் வர. இந்த ஆச்சாரியாளுக்கு நம்மகிட்ட இருக்க தயை அனுபவிக்கிற போது பரமாத்மாவுக்கே இவ்வளோ தயை இருக்கோ இல்லையோன்னு எனக்கு ஆகிடும். அப்படி ஆச்சாரியோட தயை அதிகமாக இருக்கும். அதனால் இவர்களும் காருணிகோத்தமராய் இல்லை தயை ரொம்ப நிறைஞ்சவளாக தேசிகர் அவள் என்ன பண்ணுறன்னா விஷ்ணு கட்டாஷம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. ஆச்சாரிய பிராப்திக்கு 6 ஹேத்துக்கள். ஈஸ்வரனுடைய சௌஹார்தம், அவனுடைய நல்லெண்ணம், அப்புறம் எதிர்ச்சா சுகதம், தெரியாதனமான சில சுகதங்கள் பண்ணுறது. அது திடீர்னு போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு பெருமாள் சேவைக்கும் போல ஏதோ கடைக்கு புடவை வாங்குறதா போனால் காஞ்சிபுரத்தில் புடவை கல்யாணம் புடவை வாங்க போனால் பெருமாள் ஆடுது. சின்ன காஞ்சிபுரத்துக்கு போனால் பெருமாள் சேவை கிடைக்கும், சின்ன காஞ்சிபுரம் போக போகிறது இல்லை, பெரிய காஞ்சிபுரத்தோடு திரும்பலான்னு போனால் அன்றைக்கி இருந்து வைசாகத்தும் பெருமாள் எழுதும். இது எதிர்ச்சா சுகதம். சிலது யாதிர்ச்சிக சுகதம். இந்த மாதிரிலாம் ஒரு பசுமாடு என்ன பண்ணுறது, பசுமாடு துரத்துன்னு போகிறாங்க. அந்த பசுமாடு பிடிக்கிறதா பசுமாடு கோவில் அப்பிரதட்சணா வருது. அந்த அப்பிரதட்சணா வர பசுமாடு பிடிக்கிறதா வேணும்னா பிரதட்சணா போகிறதா தான் பசுவை பிடிக்க முடியும். அதுக்காக எவ்வளோ பிரதட்சணாவும் பெருமாள் பசுவை பிடிக்கும். பெருமாள் என்ன பண்ணால் தன்னை பிரதட்சணம் பண்ணான்னு நினச்சி இதெல்லாம் இவன் பெருமாளை பிரதட்சணம் பண்ணால் புண்ணியம்னு நினச்சினா பிரதட்சணை பண்ண மாட்டான், பசுவை பிடிக்கிறதுக்காக போகிறான். இந்த மாதிரி அஜ்ஞாத சுகதம், யாதிர்ச்சி சுகதம், பிராசங்கிக சுகதம் பல உண்டு. அந்த மாதிரியான சில சுகதங்கள் காரணம் எதிர்ச்சா சுகதம் சார். அப்புறம் விஷ்ணு கட்டாட்சம், எம்பெருமானுடைய கட்டாட்சம், அத்வேஷம், பெருமாள்கிட்ட இவனுக்கு வேஷம் இல்லாமல் இருக்கணும், ஆபிமுக்கியம், எம்பெருமான்கிட்ட ஈடுபாடு இருக்கணும், அப்புறம் சாத்விகி சம்பாஷணம், இப்படி ஷட் ஏத்தானி ஆச்சாரிய பிராப்தி ஹேத்தா. இந்த 6 காரணங்கள் ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேத்துவா சொல்லி என்கிறபடியே நேர்பட்டு அப்படிப்பட்ட இந்த காரணத்தினால பகவத் கட்டாட்சத்தினால ஆச்சாரியால் நேர்படுகிறார்கள். நேர்பட்டு என்ன பண்ணுற அந்த ராஜகுமாரனுக்கு சில ராஜாந்தரங்கள் நேர்பட்டு பிறவியை உணர்த்திய நேருள்ள பிரேத்தமங்களையும் விருதங்களையும் தொலைவித்து ஒரு வீரகாலை அந்த ராஜாவுக்கும் ராஜகுமாரனுக்கும் பரஸ்பர சம்ஸ்லேஷ ஆகாங்ஷை உத்தம் ஹிக்குமா போல. அங்கே பொதுவான தார்மிகால் நீ வேடன் இல்லை ராஜகுமாரன் அப்படின்றதா சொல்லி வேடுவருடைய தர்மங்களை அருவறுப்பு உண்டு பண்ணி ராஜபோக்கில் ஒரு பிரீத்தி உண்டு கொண்டு போனா விட்டு அப்புறம் ராஜாந்தரங்கால் இருக்கா. அந்த ராஜாந்தரங்கால் அப்பா நீ யாரோ சொன்னால் நீங்கள் வளர்றேன்ட்டு உங்கள் அப்பா அந்த ஊரில் இருக்காரு, பிள்ளையை பண்ண ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னால் அப்படியா எங்கள் அப்பா ராஜாவாக இருக்கார், அவர் பண்ண ஆசையை உண்டு பண்ணுறது. அப்புறம் மேல் வர காரியங்களை அந்த ராஜாவுக்கு அந்தரங்காலாக இருக்கா பண்ணுறா போல இங்கே என்ன பண்ணுறா பகவானுக்கு அந்தரங்கால இருக்கணும். ஆச்சாரியால் என்ன பண்ணுறா இவனுக்கு பகவத் பிராப்தியில் ஆசையை உண்டு பண்ணி பகவானுக்கும் இந்த ஜீவனை பெறணுன்றதாக ஒரு ஆசையை உண்டு பண்ணி வைக்கிறா. அந்த ராஜகுமாரனுக்கு சில ராஜாந்தரங்கள் நேர்பட்டு பிறவியை உணர்த்தி மேலுள்ள பிரயத்தம் இந்த ராஜாவுக்கும் ராஜகுமாரனுக்கும் பரஸ்பர சம்ஸ்லேஷாகாங்ஷை. ஏன் ராஜகுமாரனுக்கும் ராஜாவுக்கு பெறணும்னு ராஜாவுடைய சேரணும்னு ஆசை, ராஜாவுக்கும் ராஜகுமாரனுடைய சேரணும் ஆசை. இந்த ஆசையை உத்தம் பிக்குமா போல உண்டு பண்ணுமா போல உண்டு பண்ணி வளர்க்குமா போல இந்த ஆச்சாரியால் என்ன பண்ணுறா நாயன் தேவோ நமர்த்தியோபா நட்டிர்ஜாவரோபா ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோஹி பரமாத்மா. அந்த பொதுவாக தார்மிகால் இருக்காள அவா பண்ண உபதேசத்துக்கும் ஆச்சாரியால் பண்ணுற உபதேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவள் என்ன உபதேசம் பண்ணா புமான் நதேவோ நன்னர ந திரிக் ஸ்தாவரோபிவா ஷரீராகிருதி பேதாஸ்து பூபேத்தே கர்மயோக நியமம். இதெல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம்
ஆத்மாவில் கிடையாது. இதெல்லாம் சரீரத்தில் இருக்க தர்மங்கள். அந்த சரீரம் கர்மாவனால் வரக்கூடியது. நீ பிராமணன் நினைக்கிறோ மனுஷன் நினைக்கிறோ இதெல்லாம் மனுஷன் பிராமணன் இதெல்லாம் சரீரத்தை சேர்ந்ததுடா, ஆத்மாவை சேர்ந்தது இல்லைன்னு இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவில் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டா. ஆத்மா இப்படிப்பட்டவன்றது டைரக்டாக ஆத்மாவை பற்றி அவ சொல்லலை, அது ஆச்சாரியாளுக்குன்னு வச்சுட்டாங்க. அதனால் இத்தரால் பண்ணுற உபதேசம்லாம் பொதுவாக உபதேசமாக இருக்கும். ஆச்சாரியால் வந்து உபதேசம் பண்ணுறது என்னன்னுட்ட, நாயன் தேவோ நமத்தியோபா அவள் சொன்னாப்லேயே நீ மனுஷனும் இல்லை தேவனும் இல்லை. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா, பூபைத்தே கர்மயோனியான்னு சரீராகுதி பேதாஸ்து, நீ நினைக்கிறதெல்லாம் சரீரத்துடைய தர்மங்களை தவிர ஆத்ம தர்மம் இல்லைன்னு சொன்னா அவள். இவள் என்ன சொல்கிறா, சேஷ ஞானானந்தமயஸ்து ஆத்மா சேஷோகி பரமாத்மனா, நீ ஞானஸ்வரூபன் ஆனந்தஸ்வரூபன் பரமாத்மாவை சேஷபூத்தனா அடிமையாக இருக்கிறவன் என்றதாக ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை நேர எடுத்து சொல்கிறா. இதுதான் ஆச்சாரியாளுடைய கிருத்தியம். இது முன்னாடி சொன்ன ஒரு தார்மிகராக இருக்குவா சொன்ன வார்த்தை இருக்கும் இல்லையா, அவள் இத்த சொல்லலை பாருங்க. அதனால் யாராருக்கு என்னென்ன வியாபாரம்ன்றத இவரே நல்லா பகுத்து வச்சுட்டார் சுவாமி தேசிகன். அதனால் பொதுவாக இருக்கிறவா என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதாவது கெட்டிக்கார டாக்டர் ஒருத்தர் சாதாரண டாக்டர் ஒருத்தர் ஒரு கேஸு, அந்த கேஸுக்காக டாக்டர் போகிறோம். அவர்னு சொல்கிறார், இந்த வியாதியாக இருக்க முடியாது, இந்த வியாதியாக இருந்தால் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், இந்த வியாதியாக இருக்க முடியாது அப்படின்னு தன்னால் முடியாது. இன்னொரு டாக்டர் போனால் இது இந்த வியாதி தான் அப்படின்றதான் அது இத்தால வந்தது, இந்த வியாதியாக தான் இருக்கணும், அதை நேர பேரையை குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி பொதுவாக இருக்க என்ன பண்ணுறாருன்னா, நீ வேடன் இல்லை அப்படின்ட்ட. அப்புறம் ராஜாந்தரங்கள் வந்து நீ ராஜகுமாரனாக தான் இருக்கணும், ராஜகுமாரன் தான் அப்படின்னு சொல்கிறாப்போல, இங்கே பொதுவாக பிராமணால் வந்து தார்மிகாலாக இருக்கா என்ன பண்ணுறானுக்கு, நீ மனுஷன் இல்லை பிராமணன் இல்லை, நீ எல்லாம் சரீரத்தினால சரீரங்கள்லாம் கர்மாவனால் வந்தது, சரீரத்துக்கு இருக்கவங்களாம் ஆத்மாவாக நினைக்கப்படாதுன்னு இப்படி சொல்லிட்டேன். நினைக்கப்படாதுன்னு சொன்னாலும் எப்படி நினைக்கணும்னு அவ சொல்ல, எப்படி நினைக்கணும்ன்ற விஷயத்தை ஆச்சாரியால் சொன்னால் தான் மனசில் புரியும். அதுக்காக ஆச்சாரியாளுக்கு விட்டு விட்டாரு. அதில் சொல்லிட்டு ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா அப்படின்னு சாஸ்திரங்களே சொல்லிடுது. இன்னொரு இடத்துல தாசபூதா சுத சர்வேஷ் ஆத்மான பரமாத்மா என்றும் பிரமாணங்கள் சொல்லிடுடைய. இது பரமசிவன் லக்ஷ்மி நரசிம்மனை பார்த்து சொல்கிறதான வார்த்தை. மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு ஒரு பத ஸ்தோத்திரம். அஹித் புத்தி பரமசிவன் சர்வஜனான பரமசிவன். அந்த நிருசிம்ம மந்திரத்தில் ஒரு பதத்துக்கும் ஒரு ஸ்லோகமாக வியாக்கியானம் பண்ணுறேன். நிருசிம்ம மந்திரம் ஒரு பெரிய மந்திரம் இருக்குது, ஒரு அனுஷ்டுப் மந்திரம். அந்த மந்திரத்தில் நமாமி அகம்னு ஒரு பதம் வருது, அகம்னு ஒரு பதம் வருது மந்திரத்தில். இந்த அகம் என்ற பதத்துக்கு பரமசிவன் வியாக்கியானம் பண்ணிச்சு, உனக்கு தாசபூதான் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அகம்ன்றோம் நான் உனக்கு தாசபூதம்னு சொல்லி எப்படி நான் சொல்கிறேன், நான் மட்டும் சர்வே ஆத்மா பரமாத்மா, லோகத்தில் இருக்க எல்லா ஜீவாத்மாக்களும் உனக்கு அடிமை. ரிசுமன் பார்த்து சொல்கிற வார்த்தை. அதுவும் அடிமைன்னா கூலிக்கா இல்லை, சொதக இயற்கையிலேயே அத்தனை ஜீவாத்மாக்களும் உனக்கு அடிமை. அதனால தான் சொல்கிறார், பரமசிவன் உட்பட லக்ஷ்மி நரசிம்மனுக்கு தாசபூதம்னு சொல்லிச்சு. அதில் சர்வசேஷியாக யார் இருக்க முடியும், பரமாத்மா மேலே எதிரி கையாலே விடுதிட்டு எழுதி வாங்கின கிடக்கலேன்னு. அதாவது முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, சைவ மதம் வேறு அத்வைதம் வேறு. ஆதிசங்கரர் அவர் சைவ மதம் இல்லை, அவர் நாராயணன் நாராயண சித்தம் சொல்லிட்டு இருக்கார். இப்போ தான் வர வர என்னாச்சு, அந்த சைவமே இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஆதிசங்கர் சைவ மதத்தெலாம் கண்டிச்சிருக்கார். அதில் சைவ மதம் வேறு அத்வைத மதம் வேறு. அதில் சிவனை பரதத்துவம்னு ஆதிசங்கரே ஒத்துக்கலை. ஆதிசங்கரே இந்த மாணிக்க வாசகர்கள் நாயன்மார்கள் இருக்கா இல்லையா, இந்த நாயன்மார்கள் தான் சிவனை பரதத்துவம்னா சொல்லிட்டாலே தவிர ஆதிசங்கர் சைவங்கிறது இந்த லிங்காயத்து இருக்க பாருங்க, அவள் தான் செய்வாள். ஆதிசங்கருக்கு இப்போ அத்வைத சம்பிரதாயம் லிங்காயத்தோடு கூட சேரவே மாட்டாள். அதனால் சைவ சித்தாந்தம் வேறு அத்வைத சித்தாந்தம் வேறு. அத்வைத சித்தாந்தத்துக்கு பியூராக வைஷ்ணவ சித்தாந்தம் தான் அது. அது ஏன்னா பிரம்மம் நிர்குணம்னு சொல்கிறார். அந்த நிர்குண பிரம்ம ஆறத்துக்கு நாராயண உபாசனம் தான் முக்கியம் காரணம் தான் சொல்கிறார் சங்கரர். அதனால் அந்த பரமசிவனை பரதெய்வம் தான் சங்கராச்சாரியே ஒத்துக்கலை. அதான் அந்த பரமசிவனை பரதெய்வம்னு சில பேர் வலுக்கட்டாயப்படுத்துகிறாளே, அவரே என்ன தெரியுமா சொல்கிறார், நான் தெய்வமாக இருக்கிறது யோகியதில்லை, நானே பரமாத்மாவுக்கு தாசபூத்தம் எதிர் கையாலே விடுதிட்டு இது வாங்கிட்டு மேலே பரதேவதா பரமாத்மா சொல்ல போகிறேன். பரமசிவன் கையாலேயே நான் பரமாத்மாவுக்கு தாசபூத்தன்னு கையெழுத்து வாங்கி கொடுத்தாவிட்டு நீங்கள் எது சந்தேகப்படுறோன்னு கேட்குறேன். அந்த மாதிரி அந்த பரமசிவன் சொன்ன வார்த்தை அது. அந்த மாதிரி எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவுக்கு தாசபூதன் அப்படின்னு சொன்னாப்புல நீயும் பரமாத்மா தாசபூதன். இந்த விஷயத்தில் ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எங்கும் சொல்லுகிறபடியே பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் உள்நுலகம் அங்கு ஆடும் சோராமை ஆழ்கின்ற சங்கோர் உடைய சிவப்பதி நாராயணுடைய குடத்துவக்கி தழுவித்து. நீ யார் தெரியுமாடா, நீ உன்னை இன்னும் மனுஷனாக நினச்சிருக்கேடா, நீ பரமாத்மாவோட ரொம்ப நெருங்கின உறவை உந்தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கே ராமாட்சியவும் உந்தன்னோடு இந்த உறவேல் நமக்கு உரை வைகுண்டத்தில் போனால் ஒழிக்கலாமோ, இந்த லோகத்தில் இருக்கின்ற உறவை ஒழிக்கவே முடியாது. அதில் பரமாத்மாவுக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன, முதல்ல புத்தரன் என்றும் பிரேஷன் என்றும் வந்து குமார் என்றும் புத்தர் என்றும் பிரேஷன் என்றும் தாசபூதன் என்றும் சேஷபூதன் என்றும் இப்படி ஸ்ருதியில் அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பலவிதமான சம்பந்தம் இருக்கு. அவனை பிதா இவனை புத்திரன்
அவனை வந்து இவன் ஜீவன குமாரன் என்றும் பரமாத்மா வேலைக்காரன் என்றும் இப்படிலாம் பல பிரகாரமாக சொல்லிருக்கு ஜீவாத்மா. அதில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் குடல் துவக்கு இருக்கும் இல்லையோ, குடல் துவக்குனா சரீர சம்பந்தம், அது திருமண சம்பந்தம், அந்த உறவெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன்னா அவன் தான் நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோலுடைய சேகப்பதியான நாராயணன். உலகத்தில் ஒரு சின்ன அம்சம் கூட விடாத காப்பாற்றணும். அதாவது சில பெரிய மிராஜார்கள் பண்ணையார்கள் அவள் 400-500 ஏக்கராக இருந்ததுன்னா எல்லாத்தையும் அவளால் பயிர் பண்ண முடியாது. சில ஏதோ ஒரு 10-15 ஏக்கராக கரும்பு போட்டுருவா, கணத்துலையும் ஜலமிராது. அதனால் சரி இருக்கட்டும், ஒரு 4 ஏக்கரா பயிரிட்ட போகிறோம்லாம் கரும்பா போட்டுருவா அப்படிங்குவா. அந்த மாதிரி பரமாத்மா ஒரு சின்ன பிட்டை கூட துண்டை கூட கரும்பா போட மாட்டான். அங்கே ஆதும் சோராமே ஆழ்கின்றவன். அது பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார் என் கோல் விளையால் இடர் செய்வர் ஆக்குதே என்றால் நாச்சியார் திருமொழி சொல்லிச்சு. அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார். இந்த செங்கோல் ரங்கநாதன் தான் பாருலாம். ரங்கநாதன் தான் செங்கோல் உண்டு. வரதராஜனுக்கு கூட செங்கோல் கிடையாது. பெருமாள் ரங்கநாதன் நடுற போது இந்த செங்கோல் பெருமாள் பக்கத்திலே சாத்திருப்பார். நீங்கள் பார்த்து இல்லையா, செங்கோல்ன்றது தங்கத்தால் ஒரு பெரும்பாட்டு மூலமாக இருக்கு. ஆனால் ஒரு 6 நிலத்துக்கு அந்த கிண்டுலேயே அந்த செங்கோலை சாத்திருப்பா. தோழிக்கு நாள் நடுற போதெல்லாம் இந்த செங்கோல் பக்கத்துலேயே இருக்கும். இந்த யானை வாகனம், குதிரை வாகனங்கள் அங்கெல்லாம் வச்ச வாகனத்தில் இருந்து சாத்த முடியாது. அதுக்காக அர்ச்சகால் அந்த செங்கோல் எடுத்துன்னு முன்னாடி வருவார். அதனால் ஒரு அர்ச்சகர் ஷடாரியோட கொண்டு வருவார், ஒரு அர்ச்சகர் செங்கோல் கொண்டு வருவார். அப்புறம் பெருமாள் தோழிக்கு நாள் எடுத்து தோழிக்கெல்லாம் இந்த சிம்மாசம் அந்த திண்டு பக்கத்தில் அந்த செங்கோல் கொண்டு வருவார். அதனால் செங்கோலுடைய அனுபவித்த பிரகாரம் செங்கோலுடைய யாருன்னு கேட்டால் ஸ்ரீரங்கநாதன். அப்படிப்பட்ட அவன். அதனால் அவன் அங்கே ஆதும் சோராமி பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்கே ஆதும் சோராமி. ஒரு விஷயம் கூட வரிஞர் ஓம்பும் ஒரு செய்யனை காத்து இனிது அரசி செய்கின்றான். நான் கம்பன் தசரதனை பார்த்து சொல்லிச்சேன். ஒரு ஏழைக்கு ஒரு கால்காணி நிலம் கிடைச்சதுன்னா அந்த கால்காணி நிலத்தில் ஒரு இடம் கூட பழுது போகாமல் எப்படி காப்பாற்றணும், அந்த மாதிரியாக உலகம் முழுக்கையும் ஆடுறான் தசரதன்றதா சொன்னான். தசரதனுக்கே அந்த மகிமை இருக்குச்சே, பரமாத்மாவோட மகிமை இருக்கும். அப்படி சர்வலோகத்தையும் ஆளக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் இருக்கானே, அப்படி ஸ்ரீபத்தியார் நாராயணன் அவனுடனே குடல் துவக்கை தழுவித்து அவன் சரீர சம்பந்தத்தை தழுவித்து இவனுக்கு பிராப்திபாயங்களே முயன்று. அதனால் நீ பரமாத்மாவுக்கு சேஷபூத்தன்னு சொன்னான். அப்படியானா அந்த பரமாத்மாவை நான் பெற வேண்டுமேன்றதான் ஆசையை உண்டு பண்ணேன். அப்படியானா அது சரணாதி பண்ணிக்கோ, இன்னொன்று பண்ணிக்கோ அப்படின்றா அந்த உபாயத்தில் இவ்வாறே பண்ணி வைக்கிறது முயல்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த உபாயங்களே முயன்று இவன் பெறுகிற பேரே தங்களுக்கு பொன்னுலையும் புவனி முழுவதையும் ஆளுகையாக உகந்து. ஏன் அந்த சிஷ்யனுக்கு இவ சரணாகதி பண்ணி வச்சு உபாயத்தை பண்ணி வச்சு அவனை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறான். ஆச்சாரியர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார். ஒரு பொண்ணை பெற்று நன்னா வளர்த்து தன்னுடைய பர்த்தாவை அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையோட கூட இந்த பொண்ணை புக்காத்துக்கு அனுப்புகிற போது அம்மாவுக்கு என்ன லாபம்னு கேட்டால், அந்த பொண்ணு சௌக்கியமாக இருக்கிறது அம்மாவுக்கு இருக்குது. இவளுக்குன்னு தனியாக ஒரு என்ன லாபம், தனியாக இவளுக்கு. அதுபோல் அந்த சிஷ்யன் பரமாத்மாவோட சிஷ்யனும் பொண்ணு மாதிரியா, ஆச்சாரியன் தாப்பன் மாதிரியா. அதில் பொண்ணை வளர்த்து தகுந்த பர்த்தாவோட சேர்த்து அவளை புக்ககத்துக்கு அனுப்பிக்கிற போது அந்த பொண்ணுடைய சந்தோஷமே தன் சந்தோஷம் எப்படி தாய்மார்கள் பெற்றோர்கள் நினைப்பாளோ அந்த மாதிரி அந்த சிஷ்யன் பெறுகிற பேரே ஒரு பேருனா புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தமே ஆச்சாரியார் தாங்கள் பெறுகிற புருஷார்த்தமாக நினைப்பார். அவன் மோட்சத்துக்கு போனானே ஆனால் அதுவே இவளுக்குன்னா பொன்னுலகம் புவனி பொன்னுலகையும் புவனி முழுதையும் ஆளுகையாக உகந்து. ஆனால் அவன் மோட்சத்துக்கு போய் சர்வ க்ஷேமத்தையும் அடைஞ்சானே ஆனால் இவனுக்கே வைகுண்ட லோகத்தை ஆடுறதுக்கு கொடுத்துட்டாப்புல ஒரு எண்ணம் வரதான் யாருக்கு ஆச்சாரியனுக்கு ஒரு லாபம் வந்துதான் நினைக்கிறான்னா யாரு ஆச்சாரியன். அதனால சிஷ்யனுக்கு மோட்சம் வந்ததுன்னா சிஷ்யன் எம்பெருமானோட சேர்ந்து சோஷ்டதே காமான் சோஷ்டதே சர்வான் காமான் சகபிரம்மணா விபஸ்தான் மோட்சத்தில் போய் பரமாத்மாவை சமஸ்த கல்யாண குணங்களோட அனுபவிச்சு ஆனந்தத்தை அனுபவிச்சானே. ஆனால் ஆச்சாரியாளுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டால் உலகம் முழுக்கையும் தான் ஆடுறதாவே நினைப்பாளாம். இவன் வைகுண்ட லோகத்தையே தான் ஆடுறதா நினைப்பாளாம். அப்படிங்கிற பொன்னுலகம்னா வைகுண்ட லோகம். அந்த பொன்னுலகையும் அந்த புவனி முழுதையும் ஆளுகையாக உகந்து. அது சிஷ்யனுக்கு வரதான் லாபம், தனக்கு வர லாபமாகவே நினச்சி அந்த சிஷ்யனுடைய க்ஷேமத்திலே பிரவர்த்திக்கிறாங்க. இது ஆழ்வாருடைய பாசுரம். ஆச்சாரியர்களை தெங்கலை ஏறப்பட்டிருக்க ஆழ்வார் பாசுரங்களுக்கு சப்தங்களையே போட்டு தொகுக்கிறார். அதுபோல் அந்த யோகி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சுவாமி இங்கே காட்டுறார். ஆழ்வார் பாசுரங்களை இருக்கிற பதத்தை போட்டே வாக்கியங்களை நிரப்புறார். அந்த ஆழ்வார் என்ன பண்ணுற பட்சியில் பார்த்து தூது விடுற எல்லாம் எம்பெருமான் கிட்ட போய் எனக்கு தூது சொல்லுங்களேன். அந்த பட்சிகள் கேட்குறது தூது சொன்னால் எனக்கு என்ன
லாபம், எனக்கு என்ன சம்பாவனை பண்ணுறோம்னு கேடுது. பட்சிகள் யாருன்னா தேசிகா தத்திர தூதாக. பட்சிகள்ன்றது ஆச்சாரியம். பட்சிகளுக்கு 2 ரெக்கை, ஆச்சாரியாளுக்கு ஞானம் கர்மம் தான் 2 ரெக்கை இருக்குது. அந்த ரெக்கையை வீசிந்து அதுவும் விஷ்ணு பதத்தில் ஆகாசத்தில் பிறகுது. இவாளும் விஷ்ணு பதத்துக்கு போடுவார். வீசும் பரகால சிரத்தில் விண்ணாடு நுங்கட்கி எழுதுன்றதாக அந்த இது மாசில் மலடிக்கு விண்ணோர் ஈசன் பெருமான் மலடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே என்றதாக சொல்லிச்சு. திருவிருத்தில் வண்டுகளை ஆச்சாரியாள் ரீதியிலே சொல்கிறார். அந்த ஆச்சாரியாளர் பட்சிகளை பார்த்து என்னை பெருமாள் திருவடியில் கொண்டு சேர்த்து, பெருமாள் திருவடியில் வந்து மூன்று உலகங்களெல்லாம் படைத்த முகில் வண்ணன் கண்ணன் என் நலங்கொண்ட பிராந்தனுக்கு என் நிலைமை உரைத்து, என்னுடைய நிலைமையெல்லாம் அவனை விட்டு பிரிந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நிலைமையெல்லாம் எடுத்து பெருமாளுக்கு சொல்லுங்களேன்னு சொன்னார். எனக்கு என்ன லாபம்னு கேட்டு பிரயோஜனம் உத்திச்சு நமந்தோப்பி பருவத்து லாபம் இல்லை, எவனும் பிரவர்த்திக்க மாட்டான் இல்லையா, எனக்கு என்ன லாபம்னு கேட்டலாம். அது சொல்றார், பொன்னுருகு ஆளிரோ போன முழுது ஆளிரோ நன்னல புள்ளிருங்கால் வினையாட்டியன் நான் இருந்தேன். என்ன லாபம் நான் கேட்குங்க, நீங்கள் போய் பெருமாள் திருவிழில் என் சமாச்சாரத்தெலாம் எடுத்து சொல்லி என்னையும் பெருமாளையும் சேர்த்தா பொன்னுருகு ஆளிரோ வைகுண்ட லோகத்தையே கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்து ஆளலாம். புவனம் முழுது ஆளிரோ, அதனால் சதுர்தச புவனங்களையும் கொடுத்துட்றேன், அதில் நீங்களாம் ஆளலாம் என்று ஆச்சாரிய சம்பாவனையாக நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், வைகுண்ட லோகத்துக்கு கொடுத்ததையும் ஆளுமையாக உகந்துன்னார். இங்கே இந்த மாதிரி பாசுரம், அந்த பாசுரம் அர்த்தம் மனசில் இருக்குங்க. இதில் ஒரு சின்ன கேள்வி வருது. ஆழ்வார் பட்சிகளை தூது விடுறார், அந்த பட்சிகள் கேட்குறது அது ஆச்சாரியில் தூது விடுறார். ஆச்சாரியில் கேட்குறா எனக்கு என்ன லாபம், அது சொல்கிறார் வைகுண்ட லோகத்தையே கொடுத்துரும் ஆளுங்கோ, புவனம் முழுதும் கொடுத்துரும் ஆளுங்கோன்ற எடுத்து கொடுத்து எதுக்குன்னு அதிகாரம். அந்த புவனமும் வைகுண்ட லோகம் பரமாத்மாவுக்கு தானே. கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறாப்புல யார்தோ லோகம் யாருதோ வைகுண்டம், அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆழ்வாருக்கு உரிமை தான் உண்டா அப்படின்னு கேட்டேன். கேள்வி சரியா இல்லையே. அது சமாதானம் சொன்னார், ராட்டி தசையை அடைஞ்சிருக்கிறதுனால இப்போ ஆழ்வாரா இருந்து பேசல, நாயிகா பாவத்திலான பேசுறார். நாயிகான பரமாத்மாவுக்கு பத்னியா இருந்தானே பேசுறாரு. பரமாத்மாவுக்கு பத்னின்ற நிலைமை தனக்கு வந்துடுத்துன்னா லோகத்தை கொடுக்குறது உரிமை உண்டு. ஏன்னா அஸ்யாவங்க சேஷம் விபூதி ருபயாத்மிகா நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டும் பெருமாள் பிராட்டி 2 பேருக்கு சொத்து தான் பராசரி எழுதி வச்சிருக்காரு. அதனால பரமாத்மாவுடைய பத்னி என்ற நிலைமையில தன்னை வச்சுன்னு பேசுற போது கொடுக்கறதுக்கு உரிமை வருமோ இல்லையோ அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது. அப்போ வைகுண்ட லோகத்தையும் கொடுத்துட்டு சதுர்தச புவனத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் பெருமாள் ஒன்று கல்யாணம் பண்ண வர வச்சுக்கோ, நீங்க 2 பேரும் வாழறதுக்கு கொடுத்தன பண்ணுறதுக்கு இடம் வேணுமோ இல்லையோன்னு அப்புறம் கேட்குற அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் இந்த குருவி காட்டின இடத்துல நாங்கள் குடிசையை கட்டி கொண்டு வாழறோம். இந்த குருவின பட்சிகள் இது எல்லாத்தையும் எங்களுக்கு தூது போன அந்த குருவிகளுக்கே எல்லாத்தையும் தானம் பண்ணி விடுறோம். அப்புறம் பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணாரு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குது இடம் வேணுமா, அந்த பட்சி கேட்டால் ஒரு சின்ன ஒரு 1/4 கிரவுண்டு தான் தரமாட்டால, அதில் இடம் கட்டுன்னு வாழறோம் அப்படின்னு இப்படிலாம் ரசமான வியாக்கியானங்கள் அந்த வீட்டில். அந்த மாதிரி அந்த பொன்னுலகையும் புவனம் முழு ஆளுகையுமாக உகந்து அதரடியாக அன்றின்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் தேனுவை போல இத்தேசிகர் இவ்வாத்மாவுக்கு அஜ்ஞான சம்சய விபர்யங்கள் தீர வேணும் என்று மிகுதி குறைவர சுரக்கும் பாசுரங்களை கொண்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பரம கிருதியினால அன்றின்ற கன்றுக்கு இறங்கும் பசுவை போல, அதாவது புதுசா கண்ணுக்குட்டி, அதாவது ஒரு பசுவுக்கு ஏற்கனவே போட்ட கண்ணுக்குட்டிகள் இருக்கலாம், அந்த கண்ணுக்குட்டி காட்டிலும் இந்த தடவை இப்போ பிறந்த கண்ணுக்குட்டி தான் பிரீத்தி அதிகம். ஏன் அன்றின்ற கன்றுக்கு இறங்கி முன்னணை கன்றையும் புல்லிட வருவாரையும் ஒரு புதுசா கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா அதுக்கு முன் பிரசவத்தில் பேச வச்ச கண்ணுக்குட்டி கிட்ட வந்தா கூட இது முட்டி தள்ளும். ஏன்னா அந்த புதுசா போட்ட கண்ணுக்குட்டிட்டு ஒரு பிரீத்தினால அந்த மாதிரி அன்றின்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் தேனுவை போல. அதனால் புதுசா கண்ணுக்குட்டி போட்டா அதனிடத்துல அந்த பசுவாந்து எப்படி பால் சுரக்கணும், ஆனால் சுரக்கிற போது சின்ன கண்ணுக்குட்டிக்கு மட்டாதான் பால் தரணும். அதில் புதுசாக ஒரு சிஷ்யம் வந்தானே, ஆனால் திடீர்னு மொத்த விஷயங்கள் சொல்லிட்டு வந்து ஜெயிச்சிக்க முடியும். அதனால் அதுக்கு வந்து மிகுதி குறைவர பாசனம். சுவாமியினுடைய ஒரு சாமர்த்தியம் மிகுதியும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சொல்லக்கூடாது, ரொம்ப புரியாத சுருக்கமாக இருக்கக்கூடாது. அதனால் அவளுடைய நாலேஜுக்கு யோகிக்கு தகுந்தா போல மிகுதி குறைவர பாசுரங்களை கொண்டு ஈஸ்வரனுடையவும் ஈசித நடுவில் ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்லி ஈஸ்வரனுடையவும் ஈசிதவ்யங்களுடையவும் ஸ்வரூப சுவாவ சம்பந்தங்களும் போகாபவர்க்கங்களும் சாத்தியோபாதயங்களான இவற்றுடைய உபாயங்களும் அவற்றின் கதி பிரகாரங்களும் உக்தானுக்தங்களான மோட்ச விரோதிகளான இவ்வர்த்தங்கள் மூக்ஷுவான ஆத்மாவுக்கு ஞாத்தவியங்கள். இவ்வர்த்தங்கள் எல்லாம் அத்தியாத்ம விஷய சப்தராசியில் சாரத்துவமான ரகசியத்திலே பிரதிதந்திர சாரோத்காரன்னு சங்கிரகிக்கப்படுகிறது. அப்படி மீதி அதிகமாகவும் சொல்லாமல் சுருக்கமாகவும் இல்லாமல் தகுந்தாப்புல வார்த்தைகளை கொண்டு சுரக்கம் பாசுகளை கொண்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்னு கேட்டால் தத்தேனே சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உதாரா சந்தர்ஷியின் நிரவமீத புராணத்தந்தா பராசரர் தத்துவஹித புருஷார்த்தங்களையும்
அது விரோதிகளையும் அப்புறம் அந்த விரோதிகளை கழிக்கிற பிரகாரங்கள் இவன் போகிற மார்க்கங்கள் இப்போ அடைய வேண்டிய பலங்கள் எல்லாத்தையும் சொல்கிறா போல சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறோம்னா அதெல்லாம் எங்கேன்னு தெரிஞ்சதுன்னா சாரதமான ராசத்ரயத்திலே மூல மந்திரம் தயம் சர்ம ஸ்லோகம் தான் 3 மந்திரங்களில் அதில் பிரதிதந்திர சாரோத்தாரேன அதில் ரொம்ப அனாவசியமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம சித்தாந்தத்துக்கு முக்கியமாக இருக்குண்டான சில விஷயங்கள்லாம் இப்போ நான் சுருக்கி சொல்கிறோம். அதனால் இப்போ என்ன முடிஞ்சதுன்னு கேட்டால் அந்த ராஜகுமாரன் வேடுவச்சேரியில் வளர்கிற போது சில தார்மிக லட்சணம் தெரிஞ்சு அவனை வேடுவன் இல்லைன்றதா சொல்லி ராஜகுமார்ன்றதா சொல்லி அவன் லட்சணங்களை சொல்லி அதில் அருவறுப்பெல்லாம் பண்ணி ராஜபோகத்தில் ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணி நிறுத்தினோட ராஜாவுக்கு அந்தரங்காலாக இருக்கிறான் அவனை மூட்டுன்னு போய் ராஜா கிட்ட சேர்ப்பிக்கிறா போல பற்றி தனக்கு சுவாபாவிகமாக நினச்சின்னு இப்படி சிரமப்பட்டு இந்த ஜீவாத்மாவை பொதுவாக சில தார்மிகால் இதெல்லாம் சரீர சம்பந்த கர்மாவனால் வரக்கூடியது. இதெல்லாம் சரீரத்தினுடைய ஆகிருதிகள் சரீர சுபாவங்கள் அது சரீர தர்மங்கள் அதெல்லாம் ஆத்மாவை கிடையாதுன்றதா சொல்லி அவனுக்கு சொல்ற பொதுவான சில விவேகத்தை உண்டு பண்ண அப்புறம் பகவானுடைய கிருப்பையினால ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் இவன் பரமாத்மாவை சேஷபூத்தன்றதா சொல்ல உடனே பரமாத்மா சேஷபூத்தனா இருக்குன்னா பரமாத்மா பெறும் உபாயங்கள் என்னன்றதாக இவனுக்கு ஒரு ஆஸ்தை வர அப்போ அது தகுந்தாப்புல அந்த பகவானுடைய சுரூபங்கள் ஜீவாத்மாவுடைய சுரூபம் ஜீவாத்மா பரமாத்மாவை பெறுவதற்கு வேண்டிய வழிகள் இந்த அர்த்த பஞ்சங்கள் இது எல்லாத்தையும் 3 மந்திரங்களில் இருக்கிற கிரமத்தை சொல்லிக் கொடுக்குறார். அது தெரிஞ்சது இப்போ மேலே அனுஷ்டாந்தமும் போகிறான் என்றதா இதான் உபோத்காதாதிகாரம். அநேகம் உபோத்காதாதிகாரம் முடிஞ்சு போச்சு. இதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நாளைக்கு சொல்லி அடுத்தாப்புல நேற்று உபோத்காதாதிகாரத்தின் கடைசியில் ஆச்சாரியர்கள் இந்த ஜீவனுக்கு நேர்பட்டு ஆச்சாரிய சம்பந்தம் ஜீவனுக்கு கிடைக்கிறது. அந்த ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணுற போது பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உபதேசம் பண்ணுறார். தத்வேனயா சிதஜதீஸ்வர தத் சுபாவ என்ற ஸ்லோகத்தில் ஈஸ்வரனுடையவும் ஈசிதவ்யங்களுடையும் ஈஸ்வரன் சொன்னால் ஆள்றதும் ஈசிதவ்யம்னா ஆளப்படுகிற வஸ்து. அதில் ஈஸ்வரன் என்பதற்கு நேர் அனுபந்தியான பதம் பிரதிசம்பந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரிலேஷன் வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. பிதான்னா புத்திரன், இப்போ பத்தின்னா பத்னி, ராஜான்னா பிருத்தியன், சுவாமி ஸ்வம் அப்படின்லாம் சொல்கிறாப்புல ஈஸ்வரன் சொன்னால் அதுக்கு நேர் அனுபந்தியான பிரதிசம்பந்தியான பதம் ஈசிதவ்யம். அந்த ஈஸ்வரனுடையும் ஈசிதவ்யங்களுடையும் ஈசிதவ்யம் சேத்தனாச்சேத்தனங்கள் ஜெகத்து அதனுடையும் ஸ்வரூப சுபாவ சம்பந்தங்களும் அதனுடைய ஸ்வரூபம் சுமாபம் உள்ளதான சம்பந்தங்கள் சரீராத்பாவம் ஆகாராதேய பாவம் நியாமிய நியந்திரபாவம் சேஷசேஷி பாவம் இதனால் சரீராத்மபாவம் ஏற்படுறது. அப்படி வரும் போக அபவர்க்கங்கள். போகம்ன்றது இந்த சதுர்தச போகங்களுக்குள்ளே அதாவது பிரம்மலோக பரியந்தமாக வரக்கூடிய அனுபவத்துக்கெல்லாம் போகம்ன்றதா பேர். மோட்சத்தில் வரக்கூடியதான அனுபவத்துக்கு அபவர்க்கம் அது மோட்சம்ன்றதா பேர். போகாபவர்க்கங்களும் தியாஜ்யோபாதேயங்களான 22 உபாயங்களும் தியாஜ்யங்கள் போகங்கள். அபவர்க்கம் என்பது உபாதேயம். அதில் முமுட்சுவாக இருக்கவனுக்கு ஸ்வரூப ஞானம் பிறந்தவனுக்கு தன்னை உள்ளபடி தெரிஞ்சவன் போகங்களை விட்டு மோட்சத்தை அடையணும். அதனால் அந்த விட வேண்டியதான போகத்துக்கு என்னென்ன உபாயங்கள் நாம் கை கொள்ள வேண்டியதான மோட்சத்துக்கு என்ன உபாயங்கள் என்றதாக இவரை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த தியாஜ்யோபாதேயங்களான 22 உபாயங்களும் அவற்றுக்கு கதி பிரகாரங்களும் அதுக்கு போக வேண்டிய வழி. அதாவது சுக்ல கிருஷ்ண கதி தேர்ந்ததாக அதுக்கு மோட்சத்துக்கு போகிறது அர்ச்சாதி மார்க்கம், அதுக்கு பூமாதி மார்க்கங்கள் முதலான கதி விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான அந்த கதி விசேஷங்கள்லாம் கதி விசேஷங்களும் உக்தானுக்தங்களான மோட்ச விரோதிகளான இவ்வர்த்தங்கள் உக்தங்களாயும் அனுக்தங்களாயும் இருக்க முடியான அந்த மோட்ச விரோதி அதாவது உபாய விரோதியான சில பாபங்கள் மோட்ச விரோதியான சில பாபங்கள் இதெல்லாம் கீழே சொல்லியிருக்கோம், மேலே சொல்ல போகிறோம். இந்த மாதிரி கீழே சொன்னதும் மேலே சொல்ல போகிறதுமா இருக்கக்கூடியதான இந்த விரோதிகள் பாப வர்க்கங்கள் அதில் எல்லாத்தையும் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேணும். உக்தானுக்தங்களான மோட்ச விரோதிகளான இவ்வர்த்தங்கள் மூக்ஷுவான இவ் ஆத்மாவுக்கு ஞாத்தவியங்கள். அதுதான் பிராப்திச்ச பிரம்மணோரூபம் பிராப்திச்ச பிரத்திகாத்மனா. அர்த்தபஞ்சிக அதிகாரத்தில் விசேஷமாக சொல்ல போகிறார். பிராப்தினான பரமாத்ம ஸ்வரூபம் அது அடையிற ஜீவனுடைய ஸ்வரூபம் அந்த ஜீவன் பரமாத்மா அடைவதற்கு வழி என்னன்றதாகவும் அது அடைந்தால் வரக்கூடிய லாபம் என்னன்றதாக வாழ்வையும் அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற ஊழ்வினையும் ஓதும் குறியீடுன்னு சொல்கிறாரு. அந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடியதான விஷயம் அதிகாரம் ஒன்று மேலே வரப்போகிறது. அது அவசிய ஞாத்தம் செய்யும். இந்த அர்த்தங்களெல்லாம் அத்தியாத்ம விஷய சப்த ராசியிலே இந்த அர்த்தங்கள்லாம் எங்கே இருக்குன்னா ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியதான சாஸ்திரங்கள் அத்தியாத்ம வேதாந்த சாஸ்திரங்கள்.
அந்த வேதாந்த சாஸ்திரங்கள் கூட ரொம்ப சாரதமமாக இருக்கக்கூடியது. சாரம் இல்லை, அசாரம் இல்லை, அல்பசாரம் இல்லை, சாரம் இல்லை, சாரதரம் இல்லை, சாரதமத்தை தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா நாம் எல்லா விஷயங்களும் அலைஞ்சுட்டு அப்புறம் உயர்ந்த விஷயத்துக்கு வரலாமேன்னா அதுக்காக நமக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எது முக்கியமாக இருக்கும் அது முக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் சாரதமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் ரகசியத்திரயத்தில் அதில் இந்த விஷயங்கள்லாம் சங்கிரகிக்கப்படுகிறதுகள். எப்படின்னா இப்போ பிரதிதந்திர சாரோத்தாரேன நம்ம சித்தாந்தத்தில் பிரதிதந்திர விஷயம் பிரதிதந்திர சித்தாந்தம் சில சித்தாந்தங்கள் உண்டு. இதர சம்பிரதாயஸ்தாலாம் ஒத்துக்காத நம்ம சித்தாந்தத்துக்கு மாத்திரம் ஏற்பட்டதான அசாதாரண அர்த்த விசேஷங்கள் இருக்கும் இல்லையோ, அதுக்கு பிரதிதந்திரம்னு பேர். பரைஹி அனுபவகதா ஸ்வசித்தாந்த மாத்திர சித்தோ அர்த்தா பிரதிதந்திர சித்தாந்தான்னு சொல்ல வழக்கம். பிரதிதந்திரம் இதர தந்திரங்களுக்கு அவள்லாம் ஒத்துக்காதான் இருக்கக்கூடியது. அந்த மாதிரியா இருக்கக்கூடியதான அசாதாரணமான சில அர்த்த விசேஷங்களை, அதாவது சரீராத்மபாவங்கள், பகவானுக்கு உபாதான காரணத்தும், இதெல்லாம் நாம் லட்சுமியானவள் ஈஸ்வர கோட்டிலே சேர்ந்தவள், இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு அசாதாரணமான விஷயங்கள். அதுக்கெல்லாம் இதில் சங்கிரகிக்கப்படுகிறீர்கள். இப்போ இந்த அதிகாரார்த்தத்தை இந்த அனுசந்தானம் பண்ணுறதுக்காக அனுசந்தானார்த்தமாக இவ் அதிகாரத்தில் சொன்ன அர்த்தங்களை ஒரு பாட்டாலே சங்கிரகிக்கிறார். திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடமென்ன மலர்டை சூடம் பகபருணாம் கருடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே. அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனர். நமக்கு ஆச்சாரியால் கிருபை பண்ணுறதுக்கு சுத்தமாக அமைஞ்சிருக்கார். ஆச்சாரிய அனுகிரகம் அடைவதற்கு ஒரு காலம் வாய்ச்சிருக்கு. அந்த ஆச்சாரியாளுடைய பேரை பற்றி சொல்ல, ஊரை பற்றி சொல்ல, அவள் எப்படின்னா அருள் செய்வார் அமைந்தனரே, நமக்கு தயையை காட்டி அனுகிரகம் பண்ணக்கூடியவா வந்திருக்கார். அவள் எப்படிப்பட்டவாள்னா அருவுடன் ஐந்தறிவார். அருவம்னா பகவானுக்கும் நமக்கும் உள்ளதான சரீராத்மபாவ சம்பந்தம் இருக்கோ, அதான் பிரதான பிரதிதந்திர அதிகாரம்னு வேலை வரப்படுது. அந்த பிரதான பிரதிதந்திரம்னா பரமாத்மாவுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் இதர சித்தாந்தெல்லாம் ஒத்துக்காதது சரீராத்மபாவ சம்பந்தம். அந்த சரீராத்மபாவ சம்பந்தம் என்பது அருவம். ஏன்னா சம்பந்தமாக ரிலேஷனாக போயிட்டதுனால அது ஒரு உருவம் உள்ள வஸ்து இல்லை. அதாவது இப்போ பரமாத்மான்னு சொன்னால் அது ஒரு மேட்டர், ஜீவன் சொன்னால் அவன் ஒரு பொருள், இந்த மாதிரி எல்லாம் பொருள். சம்பந்தம் என்பது சம்பந்தம்ன்றது என்ன சொல்லலாம், அது தொடர்பு. அதனால் அது அருவம்னு பேர். அந்த சம்பந்தத்தோடு சேர்ந்த 5 விஷயங்கள், அதாவது பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மா ஜீவாத்மா அடைவதற்கான உபாயஸ்வரூபம், அப்புறம் அதனால் உபயம் பலத்தினுடைய ஸ்வரூபம், விரோதியினுடைய ஸ்வரூபம், 5 அர்த்தங்கள். ஆக நமக்கு 6 அர்த்தங்களை தெரிஞ்சின ஆச்சாரியால் நமக்கு கிருபை பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா. அதனால் அவளுக்கு மற்ற ஞானங்கள் இருக்கட்டும் இல்லாத போயிடும். இந்த 6 விஷயங்கள் அவசியம் தெரிஞ்சிடணும் ஆச்சாரியாளுக்கு. அப்படிப்பட்ட 6 விஷயங்கள் தெரிந்த ஆச்சாரியால் நமக்கு கிருபை பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்கா. இதனால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டால், கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது அருவுடன் ஐந்தறிவார். இவ உபதேசம் பண்ணுறதுனால இந்த அனாதி காலமாக ஒரு பெரிய பிரவாகத்தில் ஆட்டுன்னு நான் முடிச்சுட்டு இருக்குவேன். இனிமேல் அந்த மாதிரியான பிரவாகத்தில் நாம் விழுந்து தத்தளிக்க முடியாது, நேராது. அது என்னென்ன, கருவுடன் வந்த கடுவினையாற்றில் கர்ம பிரவாகம் இருக்கோ இல்லையோ, கடுவினையாற்றில் கொடியதான வினை கர்மாக்கள், அந்த கர்மாக்களாக ஒரு பெரிய ஆறு. அந்த ஆறில் ஆட்டுண்டவன் கரையேறவே முடியாது. அந்த மாதிரியான ஆறில் நம்ம ஆட்டுருக்கோம். இது என்னைக்கு வந்ததுன்னா கருவுடன் வந்த கர்ப்பத்தில் இருந்துச்சே வரும். அதனால் அனாதிகாலமாக தொடர்ந்து இருக்குன்னு அர்த்தம் இருக்குது. புதுசாக பிறந்த பிறகு கர்மாவை சம்பாதிக்கலை, கர்ப்பத்தில் இருக்கிற போதே பாப்பங்கள்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கான். அதனால் அனாதியாக இருக்க முடியான அந்த கர்ப்பத்தோடு வந்தேன்னா அதனால் அனாதின்றதாக எல்லாம் ஜோதித் மாதிரி வைக்கணும். கருவுடன் வந்த திருவிலே கருவுடையான்னு சொல்லுவோம் இல்லையோ, கர்ப்பஸ்ரீமான்னு சொல்கிறோம். கர்ப்பஸ்ரீமான்னு சொன்னால் அவன் பிறந்து சில பேர் பணம் சம்பாதிச்சு அப்புறம் பணக்காராளாக உண்டு. சில பேர் பிறக்கும் போதே அம்மா வீட்டில் கர்ப்பமாக இருக்குச்சே அவன் பேரில் ஒரு ஷேர் போட்டுருவார். அந்த மாதிரி குடும்பத்தில் பணக்கார குடும்பமாக இருந்ததுன்னா அந்த குடும்பத்து கர்ப்பத்தில் அம்மா கர்ப்பத்தில் இவன் கரு தரிக்கிற போதே இவனுக்கு சொத்துல பங்கு உண்டு. அந்த மாதிரியா நமக்கு இந்த பாப்ப சம்பந்தமானது எப்போன்னா இந்த கர்ப்பத்தோடு கூடவே வருது. அதனால் பிறந்து பாப்பமானும் நிர்பந்தம் இல்லை. பிறகுறதுக்கு முன்னாடி பாப்பத்தினால தான் இவன் பிறக்கிறான். அதனால் அனாதியாகவே இவனுக்கு வந்துருக்கு. அந்த கருவுடன் வந்த கடுவினை ஆற்றில் விழுந்து ஒழுகிட்டு இருக்கும். அதாவது கரையேற முடியாமல் அந்த பிரவாகத்தோடய போயிட்டு இருக்கும் இல்லையோ. இனி அந்த மாதிரி விழுந்து ஒழுகாது. இனிமேல் அந்த மாதிரி ஆறில் விழுந்து நாம் அவஸ்தைப்படாமல் இருப்பதற்காக ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஆனால் நமக்கு அவள் அனுகிரகம் பண்ண வந்திருக்கா. நாமும் அவள் உபதேசத்தை கழுவி சுத்தமாக காத்துருக்கோம். நமக்கு கைக்கிரின்ற சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்குமோ, அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால், நீ அதுக்கு யோக்கியத்தை உள்ள வந்தானே, நீ தான் அதை வேண்டான்னு அகங்காரத்தினாலும் மமகாரத்தினாலும் விட்டு விலகிருக்கே தவிர, நீ கொஞ்சம் இப்போ இசிந்தியானா சரணாதி பண்ணையானா உனக்கு அந்த கைக்கிரியும் வரத்து சுத்தமாக காத்துருக்கு. நீ யார் என்பதையே நீ மறந்து விட்டாய். ஏதோ பிரகிருத்தியில் விழுந்து பெருளி போட்டான். இப்போ குடும்பத்தை விட்டு ராஜ குடும்பத்தை விட்டு விலகி வந்தவன் பிச்சைக்காரனாக இருக்கான்.
தன்னை பிச்சைக்காரனே நினைச்சுட்டான். நீ பிச்சைக்காரன் இல்லடா, ராஜ குடும்பத்தில் சேர்ந்தியான ராஜகோபம் உனக்கும் வர சுத்தமாக காத்துருக்கு, நீ ஒத்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீ ராஜகுடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறப்பல நீ எப்படிப்பட்டவன்னா, திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலதையும் மறுவிடம் என்ன மலரடை சூடம் பகபெருமாம். எம்பெருமானுடைய திருவடியை தள்ள சிரசில் சூடிக்க முடியாத பாக்கியம் பெற்றது. அது திருவடிக்கு விட இருந்ததும் இல்லை, பெருமாளுடைய திருமார்பில் உட்காந்து திருவடியை சூடிக்க முடியாத பாக்கியம் நாம் பெற்றிருக்கோம். அது மகாலட்சுமியோட கூட சமமாக நாம் உட்காரும்படியாக ஒரு பாக்கியத்தை பண்ணியிருக்கோம். அதாவது மகாலட்சுமிக்கு இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் கௌஸ்துபம். இந்த மகாலட்சுமி பெருமாளுடைய திருமார்பை விட்டு ஏன் போகாமல் இருக்கா தெரியுமா? தன் உடன் பிறந்தவனான கௌஸ்துபம் இருக்கிறதுனால தான் அந்த மகாலட்சுமி திருமார்பை விட்டு போகலை. எப்பவும் பொண்டாட்டிகளுக்கு இந்த உடப்பிறந்தாங்கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகம் இல்லையா? அதனால் பெருமாள் என்ன பண்ண, மகாலட்சுமி மார்பில் வச்சுக்கிட்டா இவ்வளோ அடிக்கடி பிறந்தாமல் போகிறேன்னு கூறுவள். அதுக்காக ஒரு மச்சினை கொண்டு ஆற்றுல வச்சுக்கிட்டா அவள் என்ன பண்ணாள், தன் உடப்பிறந்தான் இருக்கிறதுனால அவனை காப்பாற்றுக்கிறதுக்காகவாது பிறந்தாத்தையே மறந்துட்டு இந்த உடப்பிறந்தாங்கிட்ட இருக்க ஒரு பிரீத்திக்காக இங்கேயே இருந்துருவள். அதுக்காக பெருமாள் மகாலட்சுமியானவள் தன் மார்பை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயாவது திருப்பார்க்கிடக்கு பட்டம் போடுவாளேன்னு பயந்துட்டு, ஆனால் அவள் போக மாட்டா. ஆனால் ஸ்திரீ சுபாவம் ஒன்று உண்டோ இல்லையோ, அந்த மாதிரியாக வரைச்சி அந்த ஸ்திரீ சுபாவத்தை விட்டு சாதாரண ஸ்திரீகளை போல பட்டம் போடுவாளேன்னு பெருமாளுக்கு ஒரு அதிசயிக்கினால தான் அந்த கௌஸ்துபரத்தை கொண்டு வச்சுட்டார். கௌஸ்துபம் வந்து மகாலட்சுமியோட கூட பிறந்தது தானே, சமுத்திரத்துலேருந்து லட்சுமி அவதரிக்கிறதுக்கு முன்னாடி வருது. அதனால் உடப்பிறந்தான் கூடவே இருக்கிறதுனால இத்த காட்டிலும் பிறந்தாத்துல என்ன விசேஷம்ன்றதாக இங்கேயே திருமார்பிலே இருந்துட்டலாம் அப்படின்றதாக சமத்காரம் வியாக்கியானங்கள் பண்ணுறேன். அப்படி மகாலட்சுமி உடப்பிறந்தானாய் மகாலட்சுமியோட திருமார்பிலே வீட்டில் பாக்கியம் நாம் பண்ணிருக்கோம். கௌஸ்துபம் உட்காண்டானா நாம் உட்காண்டான, நமக்கெல்லாம் அதிஷ்டான தேவத்தை, நமக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கும் யாரு, அந்த கௌஸ்துபம். அப்படிப்பட்ட நிச்சய சொல்லி நமக்கு அதிஷ்டான ஹதயத்திலேயே சுகமாக வாசம் பண்ண முடியாத பாக்கியம் பெற்ற நாம் மறுவிடம் என்ன, அதனால் மறுவிடம்னா அவருடைய திருமார்பிலேயே மருவி நித்தியவாசம் பண்ண முடியாத பாக்கியம் பெற்ற நாம் மலரடி சூடும் வகைபெறும் அவருடைய திருவடியை சிரசு மேலே பறிச்சுட்டு அதையே கைங்கறி பரம போக்கியமாக வச்சு கொள்ள முடியாத ஒரு பாக்கியம் பண்ண நாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது அருவுடன் வந்து அருள் செய்வார், அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தன்றே. அருவுடன் ஐந்துன்னு அருவுன்றது அந்த சரீராத்மபாவ சம்பந்தம் இருந்தான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அர்த்த பஞ்சகங்கள் ஆக 6 விஷயங்களை அறிந்தவர் நமக்கு அருள் செய்ய அமைந்தனர். ஏறுதான் இந்த பாசுரத்தினாலே அனுசந்தானம் பண்ண. இது நாம் அனுசந்தானம் பண்ணணும். திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலதையும் மறுவிடம் என்ன மலர்டை சூடம் பகபெருநாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே என்றதா ஒரு நாளும் நமக்கு ஆச்சாரியாருடைய அனுகிரகம் பெருமை பாக்கியம் கிடைச்சது என்றார். இது அப்படியே ஸ்லோகத்தினாலையும் சாதிக்கிறார். இந்த இத்தனை நாளாக ஜீவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்காத திடீர்னு ஒரு நாளைக்கு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அவன் ஒரு மாதிரி சில கேள்வி கேட்டுவார். ஆனால் இத்தனை நாளாக இவனுக்கு மோட்சத்தில் பிரவருத்தி வரல, திடீர்னு ஏற்கனவே பாவம் பண்ணி மேலே மேலே தப்புகாரியத்தையே பண்ணிட்டு திடீர்னு இங்கேருந்து மோட்சம் வந்துருக்கூடாது, அது தந்தால உபாயத்தை நான் அனுஷ்டிப்பேன் அப்படின்றதா ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஏன்னா ஒரு சித்தாந்தத்தையும் மோட்சோபாயத்தை ஒன்று பண்ணுறாலும் இல்லையோ. இப்போ தார்க்கிகன்னு சொன்னால் அவனுக்கு மோட்சோபாயம் ஒன்று உண்டு, வந்து இப்போ சாங்கியன்னு சொன்னால் அவன் சித்தாந்த மோட்சம்னு ஒன்று உண்டு. இப்போ மீமாம்சகன்னு வச்சுன்னா சொர்க்காதிகளுக்காக அக்னிஹோத்திரம் பண்ணுறான். இத்தனால பண்ணாத ஏன் நீ பண்ணான்ட்டா அவன் தான் காரணம் சொல்லணும். இந்த பொம்பையில் நெல் வச்சுருக்கோம், வீட்டில் நெல் வச்சுருக்கோம், அது என்ன பண்ணுறோம், வயலில் போடுறோம், முளைக்கிறது. இத்தனால முளைக்காத நெல் திடீர்னு இன்றைக்கே முளைக்கிறதுன்னு கேட்டால் இந்த கேள்வி எல்லா சித்தாந்தத்துலேயும் வரும். அதுக்காக என்ன சொல்லணும், இன்றைக்கி தான் காலம் வந்தது, இன்றைக்கி தான் அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? இத்தனால நெல்லை ஏன் போல காலம் வரல, அது முளைக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை, சமயம் இல்லை அப்படின்னு தான் ஒன்றுக்கும் காலம் சொல்லணும் இல்லையோ. அது ஒரு பகவத் கடாட்சம் இன்றைக்கி தான் வந்தது, அதனால் இன்றைக்கி தான் காலம் வந்தது. அந்த காலம் என்பது என்ன இருக்குது, மனிதனுடைய போக்கை மாற்றி அவனுக்கு நல்ல விஷயத்தை பற்றி உண்டு பண்ணலாமோ இல்லையோ. அதனால் இந்த மாதிரியான கேள்விக்கும் இந்த கேள்வியும் பதிலும் எல்லா சித்தாந்தத்திலுமே சொல்லும். அது நம்ம மாத்திரம் கேட்டு பார்த்து கேட்கக்கூடாது. அதனால் கர்மா அவித்யாதி சக்கரே பிரதிவித்யா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் இது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். கர்மான புண்ணியபாபுரமான கர்மாக்கள். இந்த கர்மா பண்ணுறதுனால இருந்துச்சு பாபம் பிரக்ஞாம் நாசிக்கிறது அவித்யை வரும். இந்த புண்ணிய பாபங்கள் அவித்யன்னு சொன்னால் அத்வைத்தில் சொல்கிற அவித்யை இல்லை, அவித்யன்னு அஜ்ஞானம். சரீரமே ஆத்மானதாக பிரமிக்கிற போது அது ஒரு அஜ்ஞானம். அப்புறம் சுதந்திரமாக ஆத்மான்னு நினைக்கிறது. சரீரம் வேறே ஆத்மா வேறு, ஒரு நிலைமையிலையும் ஆபத்து. சின்ன குழந்தையா இருந்துச்சே காப்பாற்று, கை குழந்தையா இருந்துச்சே காப்பாற்றுறது அது ஒரு ஆபத்து இருக்குது. அப்புறம் குழந்தை கொஞ்சம் நடக்க ஓட ஆரம்பித்தான், அது அந்த அம்சத்தில் காப்பாற்றுறதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பையனை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு எல்கேஜியில் சேர்க்கும், அதுலேயும் சில ஆபத்துகள் இருக்குது. அப்புறம் ஸ்கூலில் கொண்டு சேர்க்கும், அதுலேயும் ஆபத்து. அப்புறம் காலேஜில் கொண்டு ஹாஸ்டலில் சேர்க்க போனால் அங்கே ஆசத்து பசங்களோடு சேர்ந்துட்டு அவன் தப்பு பண்ணாமல் இருக்கணும், அப்போ ஒரு ஆபத்து. அதில் ஜாக்கிரதையாக காப்பாற்றி அப்புறம் ஆற்றுலேயே வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்தில் நாம் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அது ஒரு ஆபத்து. இந்த மாதிரி இந்த பசங்களை வளர்க்குற நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆபத்து காத்துட்டு இருக்கா போல
இந்த ஜீவாத்மாவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவன் தப்பு வழியில் போகாமல் இருக்கணும். சரீரமே ஆத்மான்னு நினைக்க முடியாத ஒரு ஆபத்து வரும். அது சுவாமி தேச அஜனஷி சரமாதோ ஹந்த தேகேந்திரியாது. நான் ரொம்ப நாள் சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சேன்னு சாதிக்கிறேன். சுவாமிக்கு அந்த மாதிரி வராது, நாமெல்லாம் அந்த மாதிரி நினைக்க முடியாது. அது சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறதான பிரமம் அனாதி காலமாக எல்லாருக்குமே வந்துடும். அந்த ஆபத்துலேருந்து விடுபடணும். அந்த ஆபத்தை போய்விட்டா அதுக்கப்புறம் ஆபத்தையிலே நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சரீரம் வேறே ஆத்மா வேறே நினைச்சா அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னா, சரீரத்திலும் ஆத்மா வேறு தான், ஆனால் ஆத்மாவுக்கு மேல்பட்ட ஒருத்தம் கிடையாது. ஆத்மாவே சுதந்திரம். ஏன்னா சுதந்திர ஆத்ம பிரமம் அடுத்தாப்புல காரணம். அந்த ஆபத்தில் வராதபடிக்கு அவன் நினைக்கிறது. சரி, ஆத்மா சுதந்திரம் இல்லைப்பா, ஆத்மா ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டவன், ஆத்மாவை அடிமை கொள்றது ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் சரி, அப்போ அந்த ஆபத்து இப்போ நீங்கள் போச்சு நினைக்க வேண்டாம். அடிமை கொள்றவன் யாருன்னா தேவதாந்திரன்னு பிரமிச்சுடுறான். ஏன் தேவதாந்திர சேடத்துவம் இன்னும் ஐயனாருக்கு தான் வந்து அடிமை, வந்து கருமாரி அம்மன் தாசன் அப்படின்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இதெல்லாம் சுத்திர தேவத்தை. நம்ம இது புரோடாசத்தை, தேவார்க்கமான புரோடாசத்தை நாய்க்கிடுமா போலேன்றார். அந்த மாதிரி தேவதலுக்கு உரித்தா இருக்கிற இந்த ஆத்மாவை ஒரு நாய்க்கு கொடுக்கலாமா? ருக்மிணி கல்யாணத்தில் அலிப்சத ஸ்வேவ ஹவிஸ்ததேனா தைத்திய ஸ்வபாவோ சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ருக்மிணி தீர்மானம் பண்ண வந்துட்டான். அந்த சிசுபாலனை பண்ணால் ஆஹா அவசியம் நான் அவளை கல்யாணம் பண்ணிடுறேன்னு ரொம்ப ருச்சியோட நாக்கை தொங்க போட்டுருக்கான். அது சுவாமி சாய்கிறார், நாய்கிட்ட கொண்டு புரோடாசத்தை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவது. ஆனால் குறிப்பாடான யோசனை பண்ணணும். நாய்கிட்ட போய் நான் புரோடாசம் தரேன் வரனா அது வரதான் வரும். அது யோசனை பண்ணணும். நமக்கு போய் புரோடாசம்ன்றது யாகத்தில் அந்த வானடி வாழும் வந்து வானவருக்கு வகுத்த அவின்னு சொல்கிறாங்க. தேவதலுக்காக உத்தேசம் பண்ணி மந்திரம் ஜபிச்சு வச்சிருந்தானே ஒரு அடைக்கு புரோடாசம்னு பேர். யாகத்தில் உபயோகப்படக்கூடாது, தேவதலுக்கு உபயோகப்படக்கூடாது. அதை கொண்டு யார் நாய்க்கு கொடுப்பாள? நாய் தான் ஆசைப்படலாமா? அந்த மாதிரி சிசுவால் நாம் நாய் போல் இருக்குமே, நமக்கு போய் ருக்மிணி கிடைப்பாள அப்படின்னு யோசனை பண்ணணும். அது அழகான உதாரணம் தான் அதில் சொல்கிறேன். அலிப்சத ஸ்வேவ ஸ்வான நாய்க்கு நாயை போல இந்த ருக்மிணியை கொடுக்குறேன்னு சொன்னேன். அலிப்சத ஸ்வேவ ஹவிஹி அஸ்வா ஹவிரிவ ஏன்னா வந்து தைத்திய சுபாவா தமகோஷ ஜென்மா, தமகோஷனுடைய பிள்ளையா இருக்கிற மாதிரி சிசுபாலன் இந்த ருக்மிணியை ஆசைப்பட்டான். நாய் புரோடாசத்துக்கு ஆசைப்படுறா போலேன்னு. அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவை கண்ட பேருக்கு நீங்கள் சேஷமாக ஆக்காதீர்கள். அது பரமாத்மாவுக்கு சேஷபூத்தமான வஸ்து அப்படின்றத சொல்லி திருத்தணும். அப்படி அதான் அவித்யன். ஷரீராத்ம பிரமம், அப்புறம் சுதந்திராத்ம பிரமம், அப்புறம் அந்நிசேஷத்துவ பிரமம். இதெல்லாம் அவித்யை, கர்ம அவித்யை. அப்புறம் வாசனா. இந்த மாதிரி வந்துருத்தோன்னா தப்பு காரியம் பண்ணுறதுலே பிராச்சீன ருச்சி. இது வாசனை. வாசனைலாம் ருச்சி. ருச்சினாலே பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தம் வந்துருத்தா சரீரம் வந்துடுது. வந்தாட்டு மறுபடியும் கர்மம், மறுபடியும் அஜ்ஞானம், மறுபடியும் வாசனை, மறுபடியும் ருச்சி, பிரகிருதி சம்பந்தம். இந்த மாதிரியா ருட்டின்னா ஒரு சக்கரம் நேர்கோடாக இருந்தால் ஆரம்பித்து முடிவு உண்டு. வட்டம் போட்டுமானுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த மாதிரி கர்மா வித்யாதி சக்கரே. ஆனால் பிரதிபுருஷம் மிக அனாதி சித்திர பிரவாகி. ஆனால் ஒரே கர்மா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம், ஒருத்தனுக்கே வந்து ஒரு காலத்தில் நல்லது கொடுக்கும், ஒரு காலத்தில் கெட்டது கொடுக்கும். ஒரே கர்மாவே ஒரே சமயத்தில் 10 பேருக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்து அது விசித்திரமான பலன் கொடுக்கும். அதில் இந்த கர்மா என்பது ஏன் ஒவ்வொரு புருஷனுக்கும், அதாவது இந்த ஒரே சமயத்தில் எல்லாரும் அனாதி காலமாக அந்த சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கும். இது போயிடுவேனா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒன்றா தான் ரயிலுக்கு போகிறோம், ரயில் கவர்றது, கவுந்தா எல்லாருமே போடுறாங்க. சில பேர் போகிறா, சில பேர் போகிறதில்ல. காரணம் என்ன? கர்மான்றது சில பேர் விசித்திரமாக எல்லாரும் தான் அதே ரயிலில் போகிற. அதில் கர்மான்றது ஒருத்தனை மறிக்க முடியாது பண்ணுறது, ஒருத்தனை வாழ முடியாது பண்ணுறது. அதில் கர்மா என்பது இருக்கே அது விசித்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் விசித்திரமாக பலம் கொடுத்து வரும். அதில் சம்சாரத்தில் அநேகம் பேர் இருந்தால் கூட சில பேர் மோட்சத்தில் பிரவருத்தி வரலாம், சில பேர் வராமல் இருக்கலாம். இது கர்மா தான் காரணம். அதில் கர்மானா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பலம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நியமம் கிடையாது. ஏன் விரைய போடுற வழியெல்லாம் முளைக்கிறது தானே. சில வேலை முளைக்கிறது, சில வேலை முளைக்கல. அந்த மாதிரி தான் கர்மா அவித்யாதி சக்கரே பிரதிபுருஷ மிக அனாதி சித்திர பிரவாகே தத்தக்காலே விபக்தி பவதி. அதில் அந்த கால விசேஷத்தில் விபக்தின்னா பரிணாமம், அதன் விளைவு. விபத்தி இல்லை, விபக்கு இக்குத்தி விபாக்கா. விபாக்கம்னா அது 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 பரிபக்குவமானது. அந்த காலத்துக்கு பரிபக்குவ தசையானது அந்த கால விசேஷத்திலே உண்டாது. தத்தக்காலே விபக்தி. விபத்தின்னு ஆபத்துன்னு அர்த்தம். விபத் அது பேரில் அந்த திப்பிரத்தியை வச்ச விபத்தின்னு ஆபத்துன்னு அர்த்தம். இங்கே விபத்தி விபாக்கா, அதாவது தின் பிரத்தியம், அது ஸ்திரீ பிரத்தியம். அது சப்தத்தில் அநேக பிரத்தியங்கள் உண்டு. விபாக்கான்னு சொன்னாலும் விபக்தின்னு சொன்னாலும் அப்படி ரெண்டும் உண்டு தான். அதில் விபாக்கம் வர்றதுன்னா அந்த கர்மாவானது விளைவே அடையுது. விபக்தினா விளைவுன்னு பேர். அந்த கர்மாக்களுக்கு விளைவு என்பது கர்மாக்களுடைய விளைவானது அந்தந்த கால விசேஷத்தில் வருது. அதனால்
இந்த சில கர்மாக்கள் இத்தனை நாள் வரைக்கும் அவனுக்கு மோட்சத்துல பிரவருத்தி உண்டு பண்ணல, இப்பதான் மோட்சத்துல பிரவருத்தி உண்டு பண்ணிருக்கு. இது காரணம் என்னன்னா கர்மாவனுடைய ஒரு சக்தி தான் காரணமே தவிர வேற கேள்வி கேட்கறதுக்கு முடியாது. அது தத்தத்காலே விபக்தி பவதி, விவிதா விபக்தி. ஒரே கர்மா ஒருத்தனுக்கு மோட்ச பிரவருத்தி உண்டு பண்றது, ஒருத்தனுக்கு விபரீத பிரலத்தை உண்டு பண்றது. அதனால ஒருத்தனுக்கு உண்டு பண்ணாலே இன்னொருத்தனுக்கு உண்டு பண்ணும் நிர்பந்தம் இல்லை. இது சர்வ சித்தாந்த சித்தாந்தம். எல்லா சித்தாந்திகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் பதிலும் உண்டு. அதாவது நமக்கு மட்டும் அல்ல அது. அதாவது ஒரு காலத்தில் சொர்க்க பிராப்தி அனுகூலம், மற்றொரு காலத்தில் ஐஸ்வர்ய பிராப்தி அனுகூலம், மற்றொரு காலத்தில் மோட்ச பிராப்தி அனுகூலம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கர்மா என்ன பண்றது, இவன் மோட்சார்த்தமான பருவத்தில் உண்டு பண்றது, சொர்க்கார்த்தமான பருவத்தில் உண்டு பண்றது, ஐஸ்வர்யார்த்தமான பருவத்தில் இவனை உண்டு பண்றது. இது சர்வ சித்தாந்த சித்தா. சார்பாகன் தவிர, சார்பாகன்றவன் சரீரமே ஆத்மானு போயிட்டதுனால சரீரத்தை கொளுத்தியாச்சுன்னா புண்ணிய பாப்பத்துடைய பலமெல்லாம் இங்கேயே அனுபவிச்சுடுறாங்க. அதாவது இங்கேயே சௌக்கியமா இருந்தான்னு அதான் இதுதான் சொர்க்கம். சொர்க்கம்ன்றது என்னன்னா நல்ல இந்த 17 நாட் மல்லுன்னு சொல்ற ரொம்ப சொந்த மல் வேஷ்டி கொடுத்து சூக்ஷ வஸ்திரம் தரிச்சுட்டு மாலையை போட்டுட்டு சிற்றின்புகள் அனுபவிச்சுட்டு இங்கேயே இருக்கணும். இதுதான் சொர்க்கம். நரகம் என்பது என்னன்னா, நரகம் லோகம்னு இங்கேயே அடிபடுறது, கை காலில் காயப்படுறது, சத்ருக்களால் உபதிரவங்கள் ஏற்படுறது, இதுதான் நரகம். அப்புறம் ஆத்மாவை கொளுத்தியாச்சுன்னா போட்டான். அப்புறம் நரகமாவது சொர்க்கமாவது பஸ்மி பூத்தசு தேகசே புனராகமம் சான்றான். அதில் அவனுக்கு புண்ணிய பாபங்களை விளைவெல்லாம் காட்டுறதுக்கு முடியாது. அதை சார்பாகம் தவிர மற்ற எல்லா சித்தாந்தக்காராலும் ஒரு கர்ம விசேஷத்துக்கு விபாகம் கூடுமாகையால் அது ஒரு கால விசேஷத்தில் தான்ன்றதாக சொல்லணும். அதனால எல்லாரும் மோட்சார்த்தமாக ஒரு பிரவருத்தி பண்ற. மோட்சம்ன்றதுக்கு அர்த்தம் வெவ்வேறு சொல்லட்டும். மோட்சம்ன்றது எல்லா சித்தாந்தத்திலும் ஒத்துருக்கா சார்பாகம் தவிர. அந்த மோட்சத்துக்கு வேண்டியதான உபாயத்தை முதலே பிடிச்சு பண்றதில்லை, எல்லாரும் பண்றதில்லை, சில பேர் தான் பண்றா. அதுவும் சில காலம் தான் பண்றா. ஏன் இன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு பண்ணா, ஏன் நேற்று பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி அவளே கேட்கலாம் இல்லையா? கேட்டா என்ன சொல்ல போற, இன்னைக்கு தான் காலம் வந்தது அப்படின்னு சொல்ல போற. அதுதான் நாங்களும் பதில் சொல்ல போறோம். அதனால இந்த கர்மா காலம் இதெல்லாம் முக்கியமான காரணம். அதனால விபக்தி பவதி இதுதான் சர்வ சித்தாந்த சித்தா. அதனால இந்த இப்படியே அனாதியான கர்ம பிரவாகத்துல ஓடிண்டே இருக்கிற போது இந்த பரமாத்மா ஹிருதயத்திலேயே ஹார்தனா இருக்கான் இல்லையா, இவர் எப்படி மீழ்க்கலான்னு வழி பார்த்துட்டு இருக்கான். தத்து ஆகையினால் லப்த சுவாவகாச பசம குரு கிருபா கிரகியமான கதாச்சு. வெள்ளத்துல விழுந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். கரையோரமாவே போறான் ஒருத்தன். அவன் எப்போது கரைக்கு ஓரமா ஒதுங்கினான்னாக்க சட்டு கை பிடிச்சி விழுத்தலாம்னு ஓடிட்டே போறான். அவனோட கொஞ்சம் போறோம் கரை பக்கமா வரது தெரிஞ்சதுன்னா உடனே இவன் போய் பிடிச்சி எழுதி வெளியில் போறான். அதுபோல பரமாத்மா என்ன பண்றான், இவன் அனாதியான கர்ம பிரவாகத்துல ஓடிட்டு இருக்கானே, இவன் தான் கரை சேருவனான். அப்படி இருந்துச்சு ஏதோ இவனையும் தெரியாமல் கிருஷ்ணா கோவிந்தான் விட்டான். ஏன் பரியாசத்துக்காவோ எதுக்காவோ சொன்னான். அந்த மாதிரி என் ஊரை சொன்னா என் பேரை சொன்னான்னு சொல்றாப்புல மடிமாங்காய் இட்டுன்னு ஒருத்தோட வார்த்தை சொல்லணுமா இருந்தா அவன் மடியில கொண்டு மாங்காயை போட்டு அதிகம். அந்த மாதிரி பரமாத்மா ஒரு ஜீவனை தன்னுக்கிட்ட சேர்த்துக்கணுமா இருந்தா அதுக்கு வழியும் அவனே தான் தர்றான். என்னன்னா அவன் ஏதோ கோவிந்தா பரீட்சை என்னடாச்சுன்னா கோவிந்தாவாச்சுன்னு, கோழி முட்டையாச்சுன்னு சொல்லாத கோவிந்தாவாச்சுன்னு சொன்னாலே கோவிந்தா என் பேரை தான் சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் என் ஊரை சொன்னாய் அப்படின்றதா ஏதோ ஊர்னு திருமலைன்னு ஒருத்தனுக்கு பையனுக்கு பேர் வச்சிருப்பான். அவன் திருமலைன்னு கூட்டுருவான். என் ஊரை சொன்னதா வச்சுட்டு பெருமாள் அவன் அனுகிரகம் பண்ணுறதா வந்துடுவார். அதனால பெருமாள் ஜீவாத்மாவை அனுகிரகம் பண்றதுக்கு அவனா வழி தேடிட்டு வரான். அது ஆகினா லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா. அந்த பிரதம குருவான எம்பெருமான் இருக்கானே அவனோட கிருபையானது இவனை தேடுறதுக்கு அவகாசம் பார்த்துட்டே இருக்கு. அதனால யாதிர்ச்சிக பிராசங்கிக அஜ்ஞாத சுகத்துங்கள் ஏதாவது சுகத்தும் உண்டுன்னா அதுவே ஒரு காரணமா வைத்துக்கொண்டு இந்த ஜீவாத்மாவை அந்த கிருப்பையானது ஆட்கொள்றது. அதனால பிரதம குரு குருப்பா கிரகியமான அந்த பிரதமாச்சாரனாருக்கு எம்பெருமானுடைய தயனாலே இவன் ஆட்கொள்ளப்படுகிறான். அதனால என்னாச்சு, பகவத் கட்டாட்சத்துக்கு விஷயம் ஆயிட்டானே, ஆனால் பகவத் கிருப்பைக்கு விஷயம் ஆயிட்டா முக்தேஸ்வர்யாந்த சம்பன் நிதிரபி பவிதா. இந்த பகவத் கிருப்பைக்கு விஷயம் ஆயிட்டானே ஆனால் அடுத்தாப்புறம் மேல மேல சௌக்கியம்தான், சந்தோஷம் தான். ஏன் பிரணஷ்டம் அசுபம் சர்வம் கல்யாணம் சமுபஸ்திதம். ஹனுமாரை பார்த்தார் பெருமாள். பம்பா தீரே ஹனுமதா சங்கத்தோ வானரேணகா. சபரி கையிலேருந்து பிரசாத் பழத்தை வாங்கி சாப்பிட்டு பெருமாள் வாழ்றார். ஹனுமத் சமாகமம் பரமாத்மாவுக்கு ஆச்சாரிய சமாகமம். இப்போ இங்கே ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரிய சமாகமம் வச்சுக்கணும். அந்த ஹனுமான் கிடைச்சானோ இல்லையோ பெருமாள் சொல்றார் நம்முடைய அசுபங்கள்லாம் தொலைஞ்சுதுன்னு. மேல மேல கல்யாண பரம்பரையானது வர ஆரம்பிச்சு. ஹனுமத் சமாகமத்திலேருந்து பெருமாளுக்கு மேல மேல நல்ல சமாச்சாரமே வந்துருக்கு. அதே போல ஒரு ஜீவனுக்கு பகவத் கட்டாட்சம் வந்து கொடுத்தோம்னா அடுத்தாப்புல ஆச்சாரிய பிராப்தி, ஆச்சாரிய உபதேசங்கள், உடனே உபாய அனுஷ்டானம், உடனே சரீரத்திலிருந்து கலக்கிற போது மோட்ச பிராப்தி, இதெல்லாம் வருது. அதனால அந்த தத்து ஆகினால் லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா கிரகியமான அயம் புருஷ முக்தைஸ்வர்யாந்த சம்பன் நிதிரபி பவிதா. சம்பத்துல ஒரு சொந்த சம்பத்துனா முக்தைஸ்வரி சொல்லுவோம். அதுக்கு மேற்பட்ட சம்பத்து
அது பரமாத்மாவுடைய சம்பத்து அது தனி. சாதாரணமாக ஜீவாத்மாக்களுக்கு வரக்கூடியதான சம்பத்து முக்தேஸ்வரின்னு சொல்லுவார். முக்தேஸ்வரன் போகம், பரமாத்மாவுடைய போகம் இவனுக்கு முழுக்க வந்துடும். அதனால் முக்தேஸ்வரியாந்த சம்பன் நிஜிரபி சுமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும். இவன் ஒரு பிச்சைக்கார பையில இந்த பிரகிருதி மண்டலத்தில் விழுந்துட்டு பிரகிருதி ஆகிற பாழில் விழுந்து ஒளி எழுந்த ரத்னம் போல இருந்தான். இவனுக்கு போய் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட அவனுக்கு முக்தேஸ்வரியத்தை அந்தமாக உடையதான சம்பத்து. அதில் நடுவில் சில போகங்களையும் கொடுத்து பரமாத்மா மோக்ஷேஸ்வரித்தையும் அவனுக்கு கொடுப்பான். அந்த சம்பத்துக்கும்